தினங்களுக்கு முன்பு ஒரு மாணவனுடைய விரலை வந்து துண்டிச்சிருக்காங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட மாணவனுடைய கை விரலை துண்டிச்சிருக்காங்க. ஒரு பையன் மோட்டர் போனான்னு சொல்லிட்டு தலித்து மாணவன் சொல்லி அவருடைய கையை வெட்டியிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன எதிர்வினை பெரியாரிஸ்டுகள் மத்தியில நடந்தது? அவரு என்ன உணர்த்து? அவரு உணர்த்துக்கு முன்னாடி நான் உணர்ந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஏன்னா சொந்த அனுபவம். இவனுங்க 5 வருஷமா பேசிட்டு இருக்கானோ என்னைய. பிராக்டிகலாவே நீங்க பல இடங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இது அதுக்கான ஒரு தீர்வு இல்லாம தான் போயிட்டு இருக்கு. இவனுக்கு யாரு வந்து எனக்கு பாதிப்பு கொடுக்கறது? நான் பாதிக்கப்படல. பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நின்று பேசிட்டு இருக்கேன். இவனுங்க வந்து நான் பாதிக்கப்பட்டன்னு உலர்ந்து உட்காந்துக்கிறாரு. ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கணும்னா அவங்களுக்கு வந்து அவங்க மேல குற்றச்சாட்டு, எந்த குற்றச்சாட்டு வச்சா அவங்க அடிவிடுவாங்கன்னு தெரிஞ்சு அதை அவதூறு கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. இது எதிர்ப்பு கிடையாது. கருத்துக்கள் எதிர்ப்புனாக்கா எதிர்ப்பு அரசியல்ன்றது வேற. இப்ப நம்ம நட்பு சக்திகள், இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியார் இயக்கங்கள் நட்பு சக்திகளா பார்க்க முடியுதானா? அவங்களே பெரியாரிஸ்டுகளே தங்களுக்குள்ள தங்களை தோழமை உணர்வா கூட பார்க்க முடியாதவர்களாக இன்று மலினப்பட்டு நிற்கிறார்கள். இவங்களுக்கு வந்து திமுகவை தாண்டி பெரியாரில் தொட்டு தொட்டு பேசுவாங்க. ஆணித்தரமா சமகால நிகழ்வோடு தத்துவத்தை பொருத்தி பேச தெரியாதவர்கள் இந்த பேரப்பாங்க. எவன் மைனர் பேர் இவனுக்கு? இல்ல செய்யறோம்னு சொல்ல வரல, பொருள் தவறா போயிட போகுது. இல்ல பல பல படுகொலைகள் வந்து அதற்கு விடையே இல்லாம இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது. அதெல்லாம் இன்னும் வந்து வெளியே தெரியாது நிறைய நிகழ்ச்சிகள். அதுல இந்த விசிக திரும்ப மீது நான் கடுமையான குற்றச்சாட்டு வைப்பேன். என்ன ஒரு குற்றச்சாட்டுனாக்கா, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை இல்ல, நிறைய மோசமான நிகழ்வுகள் நடக்கும் போது காட்டாப்பேருக்கு ஆஜராயிடுவாரு. அரசு தரப்புக்கு ஆதரவாக பண்ணி நிறைய வேலை செய்வார் அவரு. பேசுறது ரொம்ப சிறப்பா பேசுவார். அதுல வந்து அவர் பேசுறது நிறைய விஷயம் நான் உடன்படுவேன். ஆனா உன்னுடைய பின்னணி அரசியல் என்ன? நீ ஏன் இன்னும் திராவிட அடிவருடியாக இருக்கிறனாக்கா, இந்த தமிழச்சி பிஜேபி கைக்கூலியாக நின்று கொண்டு திருமாவையும் திமுகவையும் தேர்தல் கூட்டணியை உடைப்பதற்காக வேலை செய்வதற்காக இந்த கொஸ்டினை வச்சிருக்காங்கன்னு சொல்லி பெரியாரிஸ்டுகள் பேசுவாங்க. அவங்க அறிவு இப்படிதான் இருக்கும். அவர்கள் இப்படிதான் பேசுவார்கள், இப்படிதான் பேச பழக்கப்பட்டவர்கள் அவர்கள். ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கணும்னா அவங்களுக்கு வந்து அவங்க மேல குற்றச்சாட்டு, எந்த குற்றச்சாட்டு வச்சா அவங்க அடிவிடுவாங்கன்னு தெரிஞ்சு அதை அவதூறு கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. இது எதிர்ப்பு கிடையாது. கருத்துக்கள் எதிர்ப்புனாக்கா எதிர்ப்பு அரசியல்ன்றது வேற. இப்ப நம்ம நட்பு சக்திகள், இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியார் இயக்கங்கள் நட்பு சக்திகளா பார்க்க முடியுதானா? அவங்களே பெரியாரிஸ்டுகளே தங்களுக்குள்ள தங்களை தோழமை உணர்வா கூட பார்க்க முடியாதவர்களாக இன்று மலினப்பட்டு நிற்கிறார்கள். மிக சிறப்பான வார்த்தை சொன்னாக்கா, மலினப்பட்டு நிற்கின்ற அரசியலை, மூன்றாம் தர அரசியலை பெரியாரிஸ்டுகள் இப்ப செய்யறாங்கன்னு நான் சொல்லுவேன். இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, திராவிடர் கழகம், திராவிட கழகத்திலிருந்து விலகுவதற்கு பொழுது தோழர் ராமகிருஷ்ணனுக்கோ கொளத்தூர்மணிக்கோ ஒரு அமைப்பு உருவாக்கத்தை கட்டமைப்பதற்காக அவங்க நிறைய பங்களிப்பு ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. அதுக்காக அவங்க ஒரு அமைப்பு உருவாக்கத்துக்கான தகுதி அவங்க கிட்ட இருந்தது. அப்ப கொளத்தூர்மணியும் தோழர் ராமகிருஷ்ணனும் இணைந்து பெரியார் திராவிட கழகம் உருவாக்குறாங்க. அது சில வருடங்கள்லயே அவங்களுக்குள்ள முரண்பட்டு 2 இதை பிரியுது. 2 தலைவருக்கு பிரச்சனை கிடையாது. அந்த தலைவரை சார்ந்து இருக்கிற தோழர்களுக்கும் இந்த தலைவரை சார்ந்து இருக்கிற தோழர்களுக்கும் பிரச்சனை வருது. அப்ப 2 பேருக்கிட்டே வந்து பிளவு வருது. அதுக்கு பிறகு தோழர் ராமகிருஷ்ணன் தந்தை பெரியார் திராவிட கழகம் உருவாக்கிட்டு அவர் இப்ப கோவையில அவருடைய செயல் திட்டம் ரொம்ப சுருங்கி போய் நிக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா திராவிடர் விடுதலை கழகம் கொளத்தூர்மணி நிறைய சர்ச்சையில சிக்க ஆரம்பிக்கிறார். பொம்பளை விவகாரத்துல சிக்கிறார் வேற. இன்னொரு பக்கம் அடித்தடி வேலை, கட்ட பஞ்சாயத்து, அப்புறம் நிறுவனங்கள், பெரும் நிறுவனங்கள் கிட்ட நன்கொடை வசூலிப்பதாக அது ஒரு சர்ச்சை கரூர் பகுதியெல்லாம் அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது திராவிடர் விடுதலை கழகத்துல இருந்து நான் 2020 அவர்கிட்ட இந்த நூலு விவகாரம் சார்ந்து நிறைய ஆவணங்கள்லாம் கொடுத்து நிறைய பதிவு செய்யும் பொழுது திரும்ப தெளிவா சொல்றேன், நூலு விவகாரத்துல நான் இறங்கியதற்கு முழு காரணம் பெரியார்
கம்யூன் வாழ்க்கை முறையை நாம் செயல்படுத்தலாம் என்று பெரியாரியவாதி பெரியார் சரவணன் கூறி அந்த கும்பலில் இருந்த பல பெண்களை பாலியல் தொடர்புக்கு உட்படுத்தி கொண்டு மற்ற நபர்களுக்கும் உட்படுத்தி அது பாலியல் சுதந்திரம், பெண்ணின் பிறப்புரிமை. ஒரு பெண் மனத்தடங்கள்ல இருந்து விடுபட்டு தான் விரும்பும் எந்த ஆணிடமும் அல்லது அதே பெண் மற்றொரு பெண்ணின் கூட ஓரின சேர்க்கைக்கு பாலியல் தொடர்புக்குள்ள போவது அவர் பாலியல் விருப்பம், பாலியல் இச்சை, பாலுணர்வு சார்ந்த விஷயம் அப்படியெல்லாம் பேசி தயார்படுத்திட்டார். அப்ப பவானி இப்ப A2 குற்றம் சாட்டப்பட்ட பவானி சொல்றாங்க, இன்று கூட நீதிமன்றம் விசாரணை 28/3 சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல லூலு கேஸ் விசாரணைக்கு வந்தது. இதே பவானி A2 பவானி A1 லூலு வந்திருந்தாங்க. இப்ப இந்த பெண்கள்லாம் மாட்டிய பெண்கள்லாம் வெளியில நிக்கிறாங்க. இவர்களை இயக்கிய பெரிய அரசுகளும் உள்ள இருக்காங்க, இன்னும் அரசியல் பேசிக்கிட்டு. இவர்களை முதல்ல அம்பலப்படுத்தணும். அந்த பெண்கள் இவர்கள் பேசியதை நம்பி வெளியில வந்து ரிப்பீட் பண்றாங்க. லூலு சொல்றாங்க, நான் பெரியாரோட மகள், நான் பெரியாரின் வாரிசு. இதெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தை? இதுக்கெல்லாம் எதிர்வினை திராவிட கழகம் நடத்தியதா, மதிவதனை நடத்தினாங்களா? பாலியல் சுதந்திரம் பெரியார் பேசுறான்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? ஆனா நான் தெரிவிச்சிட்டு இருக்கேன், 5 வருஷமா கத்திட்டு இருக்கேன். ரெண்டு முறை இந்தியாவுக்கு வந்திருக்கேன், கோர்ட் வரைக்கும் வந்திருக்கேன். நீதி பொதுநல வழக்குல விசாரணைக்கு இந்த இதுன்னு போனா இந்த பெரியார் இயக்கத்தோடய வந்து காலி ஆயிடும் உங்களுக்கு பயம். நான் என்ன சொன்னா, பெரியார் இயக்கத்தை காலியாக்க நானே விட மாட்டேன். நான் தொடர்ந்து பெரியார் கருத்தியலை சமரசம் இன்றி மிக சரியாக இந்த சமூகத்திடம் பயணிப்பதற்கு எனக்கு சமூக ஊடகம் போதும். இவர்களை அம்பலப்படுத்துவதற்காக மட்டும்தான் இவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். அப்ப நீ எதுவுமே செய்யலன்னா, நீ யோக்கியவான்னா சொம்ப தூக்கிட்டு வா. கட்ட பஞ்சாயத்துக்கு போறீங்கல்ல, அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு வந்து சந்திங்க. தமிழச்சி என் மீது வைத்தது பொய் குற்றச்சாட்டுன்னு பேசணும். அதை விட்டுட்டு குளத்தூர் மேல 25 லட்சம் நஷ்ட ஈடு கேட்டு நீதிமன்றத்துல வழக்கு போடுறாரு. அப்ப அவதூறு பேசனா வாடான்ற, நீதிமன்றத்துக்கு வா, இந்த பொதுநல வழக்கு வாங்க. தமிழச்சி 5 வருஷம் 6வது வருஷமா பேசிட்டு இருக்காங்க, டெய்லி தினமும் பேசுறாங்க. உங்க சேனல்ல யூடியூப் சேனல்ல கூட பல பேட்டி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அப்ப இதையெல்லாம் பேசுவதற்கு தமிழச்சிக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அது RSS, அது ரா உளவு நிறுவனம்னா, ரா உளவு நிறுவனம் கொடுக்கிற உளவு நிறுவனமா வந்து லூலு கும்பலை உருவாக்குச்சு, சங்கி கும்பலா லூலு கும்பலா உருவாக்கிச்சு, பெரியார் கும்பல் உருவாக்கி வச்சிருக்கு, பெரியாரிஸ்டுகள் உருவாக்கி வச்சிருக்காங்க. திருமணம் கலந்த உறவு, வா மேட்ரு பண்ணலாம், ஜாலியா இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம்னு சுபவி கூப்பிடுறான். இந்த மாமா பையெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அசிங்கமா எனக்கு இந்த பெரியாரிஸ்டுகள் விஷயம், சமகால விஷயம் பேச ஆரம்பிச்சா என்னுடைய மொழி நடையெல்லாம் மாற ஆரம்பிக்குது. எனக்கு வந்து அவ்வளவு கோபம் அக்னி. என்ன கார்த்திகா நம்ம சொல்றேன்னா, இது ஒரு திறனாய்வு விவாதம். நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஒருவேளை நீங்க ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தாக்கா தமிழச்சி இதுக்கு மேல இப்பெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி தடுப்பீங்க. வரவே மாட்டீங்க என்கிட்ட பேட்டி கேட்கறதுக்கு. உங்களுக்கு மாற்று கருத்தை ஏற்கிற தன்மை இருக்கு. நீங்க வந்து பேசி விட்டு உங்க அரசியல் உங்களுடைய அரசியல் என்னன்னா தமிழ் தேசியம். நீங்க விடுதலை புலிகளுக்காக தீவிரமாக உங்களாலான முயற்சிகள்லாம் எடுத்தீங்க. நீங்க ஒரு மனித உரிமை செயல்பாட்டுல இருந்திருக்கதால் தான் நான் உங்ககிட்ட மனசுட்டி உழவு பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கும் அந்த மனித உரிமை செயல்பாட்டுல இருக்கிறதால நம்ம மக்களுக்கானவர்கள், மக்களுக்கான அரசியலை பேசிட்டு இருக்கோன்றதால நீங்க தமிழ்நாட்டுல இருந்து இப்படியான பெரியாரிஸ்டுகள், இந்த நீலசங்கிகள் பேசிக்கிறாங்களே, இதையெல்லாம் மானுடவியலுக்கு, மானுட சித்தாந்தத்துக்கு எதிரானது இல்லையா? இப்போ சீமான் வந்து தெலுங்கு அரசியல்வாதிகள் சொல்லிட்டு இவங்களா பேசும்போது இனவாதம் பேசுறான்னு சொல்றாங்க. இவர்கள் நீலசங்கிகள் பேசும்போது நீங்க என்ன வாதம் பேசிட்டீங்க? சாதியவாதம் பேசுறீங்க. இது சாதியவாதம். அதனால்தான் வந்து அம்பேத்கர் ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்தார் ஒரு விஷயத்துல. பெரியார் பார்ப்பனர் அல்லாதார் என்ற நிலைப்பாட்டுல இருந்து சாதியை அணுகணும், எல்லாரையும் நம்ம ஓரணிக்குள்ள எடுத்துட்டு வரணும்னு. அப்ப அம்பேத்கர் என்னன்னா, நாம எப்படி ஓரணிக்குள்ள வர முடியும்? பார்ப்பனர் ஒரு இது இருக்குதான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா பார்ப்பனர் அல்லாத மற்ற சாதிகளும் சாதி இந்துக்களா இருக்காங்களே, அவங்க கிட்ட இருந்து முதல்ல எங்களை நம்ம விடிக்கணுமே, அதுக்கான நான் முயற்சி எடுக்கணும்னு அவர் நினைச்சுதான்
சாதி இந்துக்கள்ன்ற வந்து அடைச்சலுக்குள்ள எடுத்துட்டு வர்றாரு. அது பெரியாரால ஏன் செய்யலனாக்கா, பெரியார் அந்த அம்பேத்கர் மாதிரி வலிகளை உணர்ந்தவர் கிடையாது. வலிகளை உணர்ந்தவர்கள் அவர்களுக்கான அரசியலை பேசுறாங்க. அவர்கள் பேசி போயிட்ட பிறகு அம்பேத்கர் மரணமே வந்து மர்மமான மரணம் தானே. அவரு என்னைக்கு வந்து பௌத்த மதம் மாறுறாரோ, மாறி 6வது மாதத்திலேயே வந்து அவருடைய உணவுல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் வச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த காலத்துல சமூக ஊடகங்கள்லாம் கிடையாது. அப்ப வந்து அம்பேத்கருடைய மகன் பார்லமென்றம் முன்னாடி வந்து கத்தி கதறி அழுகுறாராம். என்னுடைய அப்பாவுடைய மரணத்துக்கு நீதி வேணும், இது இந்த மரணம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது. அப்ப இந்துத்துவவாதம்ன்றது வந்து எல்லா வகையிலும் ஊடுருவோம், எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்கோம். அதுதான் இந்து பயங்கரவாதம். நம்ம இது ஆப்கானிஸ்தானுடைய தலிபான் அணுகுமுறை வந்து பேசுறோம்ல, அதுக்கு இணையான மோசமான அணுகுமுறை கொண்டதான் இந்து தலிபான் நம்ம பேசுறோம். அப்படி பேசும்பொழுது அது சங்கிகளுக்கான குணம் பேசுறீங்க. அதே மாதிரி பாலியல் விவகாரம் வந்தாலும் அந்த திராவிட பாலியல் குற்றவாளிகள் கிடையாதுன்றாங்க. இதையும் இதே பெண் பெரியாரியவாதி ஓவியா, சுபவி போன்றவர்களா பேசுறாங்க. உங்களா என்னடா பிரச்சனை? உங்களா என்னடா பிரச்சனைன்னு கேக்குற. அறிவுன்றதே இல்லாம ஒட்டுமொத்தமா எடுத்துட்டீங்களா? இப்போ நீ ஏதோ ஒரு கட்சி நிலைப்பாடு, எதிராளிகளுக்கு இடம் கொடுக்கூடாது, எதிராளிக்கு இடம் கொடுக்கூடாதுன்னு திராவிட மாடல் ஆதரிச்சே தீர்வுன்னா உங்களுக்கு அறிவுன்றதே இருக்காது. நீங்க சொல்லிக் கொடுக்கறத மட்டும்தான் வெளியில வந்து பேசுறோம். அதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னாக்கா, அப்பெல்லாம் வந்து கேள்வி கேட்கறதுக்கு 4 பேர் வருவாங்கன்னா, அந்த 4 பேர்ல ஒரு ஆளா நான் இருப்பேன். இருக்கிறவங்க கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் கூலிகள், எது தரப்புக்காக பேசுறாங்கன்னாக்கா அப்படி கிடையாது. நட்பு சக்திகள் வேங்கை வயல் விவகாரம் நம்ம எல்லாத்தையுமே விட்டுருவோம். வேங்கை வயல் விவகாரத்துல பெரியாரிஸ்டுகள் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? யாருமே எதுவுமே பேச முடியல. தலைமைகள் கிட்ட இருந்து அறிக்கை வரல. வீரமணி ஒரு அறிக்கை விடுறாரு, அரசுக்கு எதிராக செயல்படாதீங்க, அரசு வந்து சரியா வேங்கை வயல்ல பிரச்சனையை வந்து முடிவு பண்ணிருக்கு. அது சொல்றதுக்கு நீ யாரு? எந்த இடத்துல பேசுற? திராவிட கழகத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு குரல் மட்டும் வருது. வேங்கை வயலுக்கு நேரடியாக விசாரணை செய்தாரா வீரமணி? இந்த முக்தார் வந்து கேக்குறாரு, இவரை பார்த்து, கோபி நாயனார் பத்தி ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. வேங்கை வயலுக்கு போனீங்களா? ஏன் இவன் போனானா? வீரமணி போனாரா? குளத்துமணி போனாரா? தோழர் ராமகிருஷ்ணன் போனாரா? யாருமே போல. இவர்கள் வேங்கை வயல் தொடர்பான விவாதங்கள் என்ன நடத்துறாங்க? இவங்களை விடுங்க. மதிவதனி, அவரு ரேஞ்சுக்கு மதிவதனி புடிச்சு கேள்வி கேட்கிறாரு. மதிவதனிமா 4 வருஷமா என்னமா பண்ணிட்டு இருக்குன்னு, திராவிட விடுதலை கழகமா, போராட்டம், அது இதுன்னு எங்களுடைய இது முக்கியத்துவம் அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு பேசுறா தவிர, ஒரு திராவிடர் முன்னேற்ற கழக பிரச்சாரகரா, மேடை பிரச்சாரகரா நிக்கிறாங்க மதிவதனி. லூலு விவகாரம் தொடர்பாக நீங்க பல பெரியாரிஸ்டுகள் சொல்லக்கூடிய பலர், அதாவது ஓவியா, அருள்மொழி, இந்த மாதிரி பல பேர் இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இருக்கிற ஆட்சிக்கு முட்டு கொடுத்தான் இருக்காங்க. எல்லாமே எதுவுமே கண்டுக்காம தானே இருக்காங்க. எது நடந்தாலும் கண்டுக்காம இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவா தான் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த அமைப்புகள் சிதறண்டு போயிருக்கு. ஒருவருக்கு மேல ஒருவர் நம்பிக்கை வரலன்னும் பொழுது அங்கேயே பெரியார் இயக்கம் பின்னடைவு சந்திக்குது. இந்த பின்னடைவை சந்திக்கிறதுக்கு RSS தேவையில்லை, சீமான் தேவையில்லை. நீங்க சரியா இயங்குகிறீங்களா அதை பாருங்கத்தான் நான் சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு சில தினங்களுக்கு முன்பு ஒரு மாணவனுடைய விரலை வந்து துண்டிச்சிருக்காங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட மாணவனுடைய கை விரலை துண்டிச்சிருக்காங்க. ஒரு பையன் மோட்டர் போனான்னு சொல்லிட்டு தலித்து மாணவன் சொல்லி அவருடைய கையை வெட்டியிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன எதிர்வினை பெரியாரிஸ்டுகள் மத்தியில நடந்தது? இப்போ ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, இரட்டைமலை சீனிவாசன் 1859 பிறக்கும் பொழுது அவருடைய காலகட்டம் 1859. அந்த காலகட்டத்துக்கு நம்ம போயிடணும். அந்த காலகட்டத்துல வந்து நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம அணுகணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து படிக்க போகும் பொழுது அவங்க அப்பா வந்து கோயம்புத்தூருக்கு மாற்றல் ஆகிறாரு. மாற்றல் ஆகிய பொழுது அந்த பகுதி கோயம்புத்தூர் பகுதியில இரட்டைமலை சீனிவாசன் படிக்க ஆரம்பிக்கிறார்.
படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த கிளாஸ்ல ஸ்கூல்ல 400 மாணவர்கள் தான் இருக்காங்களாம். ஏன் ஸ்கூல்ல 400 மாணவர்கள் தான் இருந்தாங்கன்னாக்கா படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு காலகட்டம். அந்த 400 மாணவர்கள்ல 390 மாணவர்கள் பார்ப்பனர்களாம். 390 மாணவர்கள் பார்ப்பனர்கள், 9 மாணவர்கள் பிற சாதியை சார்ந்த மாணவர்கள், ஒரே ஒரு மாணவர் பறையர் இனம் சார்ந்த மாணவர். அப்ப நீங்க அந்த நிலவரம் புரியுதா உங்களுக்கு? ஆமா. அந்த ஒரு மாணவனா படிக்க போன இரட்டைமலை சீனிவாசர் வழக்கறிஞர் ஆகுறாரு. லண்டன் வரைக்கும் போகிறாரு. இன்னும் நிறைய படிக்கிறார், நிறைய ஆய்வு நூல்கள்லாம் எழுதுறாரு. அதை சார்ந்த அமைப்பு கட்டமைக்கிறார். அப்ப இதையெல்லாம் நடக்கும் பொழுது அவருக்குன்னு ஒரு கூட்டம் உருவாகும்ல, அவர் சாதியம் சார்ந்து உருவாகும்ல. அப்பதான் வந்து ஆதி திராவிடம் இதெல்லாம் வந்து உரிமைகள்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு அவரு. அந்த மக்களுக்காக போராட்டம் எல்லாம் எடுக்கிறாரு. இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இப்போ ஒரு குற்றச்சாட்டு வருது, நீங்க பெரியாரை மட்டும் உயர்த்தி பிடிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அவங்க கோபம் வரதுக்கு இது கேள்வி வந்து நியாயமான கேள்வி. இப்ப என்ன பிரச்சனைனா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஐரோப்பாவில கூட லெனினை மட்டும் தான் உயர்த்தி பிடிக்கும். ஏன்னா லெனின் வாழ்ந்த காலகட்டத்துல சிறு சிறு தலைவர்கள் இருப்பாங்க. அந்த தலைவர்களே கூட நாங்க வந்து லெனின் தோழர் லெனினுக்குரிய இதை நோக்கி வழி நடக்கிறவர்கள் சொல்லி தங்களை வந்து பிரகடனப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா லெனின் வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு புரட்சி, மன்னராட்சியே ஒழிச்சு நிறைய செயல் திட்டம், நிறைய 16 முறைக்கு மேல படுகொலை எல்லாம் முயற்சி நடந்திருக்கு. அவரும் வந்து மர்மமான முறையில தான் முதலாளித்துவ கட்டமைப்புல கொல்லப்பட்ட ஒரு நபர். ஒரு சில வருடங்கள் வந்து முழு உறுப்புமே செயல்படாம இது சாய்வு நாக்காலே அமர்ந்து இருப்பார். அப்ப கூட அவர் பேசத்தை வந்து ரிப்பீட் பண்றது வந்து எழுதுவாங்க. அப்படியெல்லாம் எதுக்காக அந்த மாதிரி மக்களுக்காக பேசுற தலைவர்களா இவ்வளவு பாதிப்பு வருதுன்னா, இவர்கள் இன்னும் உயிரோட இருந்தாக்கா இன்னும் நிறைய விஷயம் செஞ்சிருவாங்க. அப்ப வந்து அந்த முதலாளித்துவம்ன்றது வந்து அந்த மன்னராட்சின்றது வந்து வலதுசாரிகள் அவரு வாழ்ந்த காலகட்டத்துல மன்னருக்கு ஆதரவாக திரும்பவும் மன்னராட்சி முறையை எடுத்துட்டு வரணும்னு இருந்த நபர்கள் எல்லாம் பெரும் முதலாளிகளாக இருக்காங்க. அவர்கள் எல்லாம் சேர்ந்து சில விஷயங்கள் வந்து செய்ய முற்படுறாங்க. அப்படி அந்த காலகட்டத்தை உணர்ந்துக்கிட்டு மிக சரியாக லெனினை மட்டும் தலைவரா உயர்த்தி பிடித்து செயல்பட ஆரம்பிச்சது கம்யூனிஸ்ட் கட்சி. அதே மாதிரி மார்க்சிய இது விவாதம் நடக்கும் பொழுது இது மக்களாட்சியை முன்னெடுக்க ஆரம்பிச்சுட்டு அதை வென்று வந்த லெனின் மீது நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த விமர்சனம் வைக்கும் பொழுது மார்க்சியவாதிகள் கடுமையாக விமர்சனம் பண்றாங்க லெனினை. அப்ப லெனின் கோபத்தோட ஒரு வார்த்தை சொல்றாரு, வரட்டும் மார்க்சியவாதிகளே, நீங்கள் வந்து மார்க்சியத்தை புத்தகத்துல மட்டும் தான் படிச்சு வச்சிருக்கீங்க, அது நடைமுறைப்படுத்தாத ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை நாம் நடைமுறை நம்மளுடைய நாட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடைமுறைப்படுத்தும் பொழுது சில மாறுதலுக்கு வரத்தான் செய்யும். நாம வந்து அதை கம்யூனிஸ்டம் சொல்லலாம். நான் மார்க்சியத்தை படித்த மாணவன் ஒரு களத்துல செயல்படுத்தும் பொழுது அது மாற்று வரும்போது நான் கம்யூனிஸ்டவாதியா அதுக்கு அந்த இதுல வந்து மக்களுக்கான தத்துவத்தை வந்து செயல்படுத்துறேன். அதே மாதிரி ஒரு தத்துவம் எல்லா நாட்டிலயும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு நாள்லயும் வடிவம் மாறுபடும் சொல்லி மாவோ வந்து சைனாவுல நடைமுறைப்படுத்துறது கலாச்சார புரட்சி எல்லாமே அந்தந்த கலாச்சாரம்னாக்கா இப்ப சீன புரட்சி கலாச்சாரம்ன்றது வந்து ரஷ்ய நாட்டு கலாச்சாரமா வராது. சீன புரட்சிக்குள்ள வந்து இந்திய கலாச்சாரம் வர முடியாது. அப்ப இந்திய கலாச்சாரம், இந்திய பெண்ணியம் சார்ந்த பிரச்சனை எல்லாமே ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறுபட்டு இருக்கும். அதைத்தான் நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து தமிழர்களுக்காக பிரச்சனையை பேசிக் கொண்டிருந்த பெரியார் ஓரளவுக்கு தொட்டு காட்ட முடியும். மாநில உரிமை குறித்து, மொழிவாரி உரிமையை பத்தி பேசுறதெல்லாம் பெரியார் பேசியிருக்காரு சொல்லி அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பேசலாம். மத்திய அரசு முறையை எதிர்க்கிறாரு, அதெல்லாம் நம்ம மேற்கோள் காட்ட முடியும். இப்ப வந்து மத்திய அரசை வந்து ஒன்றிய அரசு இது முறைகள்லாம் வந்து மாநில அரசு உரிமைக்கெல்லாம் வந்து எதிராக அம்பேத்கர் நிறைய பேசியிருக்காரு. அப்ப அத பெரியார் கண்டனம் செஞ்சிருக்காரு. அது கருத்தியல் விவாதம். அவர்கள் 2 பேருமே 2 தலைவர்களுமே இப்ப உதாரணத்துக்கு பெரியார் பிறந்த 20 வருடங்களுக்கு பிறகுதான் அம்பேத்கர் பிறக்கிறார். ஆனா அம்பேத்கரை விட பெரியார் தான் சிறந்தவர் தமிழ்நாட்டுல தொடர்ந்து நிறுவனம்னு நினைக்கிறாங்க இந்த பெரியாரிஸ்டுகள்.
பெரியார் வந்து மொழி நடைகள்ல மக்கள் மொழிகள்ல பிரச்சாரகமா போய் கிராமங்கள் குக்கிராமங்கள்லாம் போய் பேசிட்டே இருக்காரு. ஆனா இது ரசிசம் சிஸ்டம் வந்து பார்க்கும்பொழுது இந்தியாவுல அது சார்ந்த விவாதங்கள், அது சார்ந்த ஆவணங்கள்லாம் எடுக்கும்பொழுது நாங்க அம்பேத்கருக்கு தான் வந்து மேற்கோள் கேட்டாங்க. அம்பேத்கர் ஆய்வு பண்ணி விஷயத்த வந்து பதிவு செய்வார். இப்ப ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு கருத்தியலை எடுத்துட்டு வந்து வைக்கணும்னாக்கா, பெரியார் பார்ப்பனிய எதிர்ப்ப மட்டும் அப்படி அதுக்கான ஆய்வுகளை பத்தி பேசியிருக்கணும். அது வந்து அம்பேத்கர் சிறப்பா செஞ்சிருக்காரு. இத நான் சொல்றதுக்காக நீ ஒரு எப்படி வந்து அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கலாம் அப்படின்னு பேச முடியாது. அதே மாதிரிதான் பெரியார் ஒரு பங்களிப்பு அவருக்கான சமூக களத்துல ஒரு பங்களிப்பை செஞ்சிருக்காருனாக்கா, இரட்டைமலை சீனிவாசன் ஒரு பங்களிப்பு செஞ்சிருக்காரு. அவருக்கான இயக்கம் தொடர்ந்து தலித் இயக்கம் ஒண்ணு இயங்கிட்டு இருக்குதுனாக்கா, அவர்கள் போக்க இயங்க விடுங்க. அவர்கள் நட்பு சக்திகள் தான். அவர்கள் நீங்க நீல சங்கின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு அவங்க பதிலுக்கு நீ கருப்பு சங்கின்னு சொன்னாக்கா நீ எங்க போய் மூஞ்சி வச்சுக்குவ? கருப்பு சங்கியா இருந்தாலும் சரி, நீல சங்கியாக இருந்தாலும் சரி, நீங்கள் காவி சங்கிகளை கூட காவி சங்கின்னு சொல்ல வேணாம். வலதுசாரிய கருத்துக்களுக்கான விமர்சனங்களை முன்னெடுத்தா சரியா இருக்கும். அந்த நிலைப்பாட்டுக்குள்ள அவங்களால வர முடியாம தன்னை முதன்மைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து பெரியார் இயக்கத்தினுடைய சிந்தனைகளை உள்வாங்கி கட்சிகளாக மாறி இன்னைக்கு திராவிட சித்தாந்தத்தை வியாபாரமாக மாற்ற முற்பட்டிருக்கிற திராவிட கட்சிகள், அது அதிமுக வந்து பின்னடைவை சந்திச்சிருக்கு. இப்ப இருக்கிறது வந்து திமுக. இந்த திமுகவுடைய அண்ணாவுடைய காலகட்டங்கள், அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள், அடுத்ததாக வந்த கருணாநிதி. நான் கருணாநிதின்னு சொன்னா கூட என்ன கருணாநிதின்னு சொல்ற கலைஞன் சொல்லுன்ற கோபம் வந்து பிரிட்டம் போடுவாங்க. நீ கலைஞரா பார்த்துட்டு போ. நான் ஒரு அரசியல்வாதியா பார்க்கும்போது அரசியல்வாதியுடைய பேரை தான் சொல்ல முடியும். அப்ப அந்த அளவுக்கு இவர்கள் தான் ஒரு என்ன சொல்லுவாங்க, அப்படி ஒரு அடிமைத்தனமா இருக்காங்க. வலதுசாரிகளை நோக்கி இவர்கள் சனாதனவாதிகளை நோக்கி நம்ம கேள்வி கேட்கறத விட்டுட்டு இவர்கள் திராவிட சனாதனவாதிகளாக மாறி நிற்கிறாங்க. இப்போ திராவிடத்தை தொடர்ந்து தக்க வைக்கணும். இவங்க வந்து ஒரு பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களை. திராவிட கட்சிகள், இந்த திராவிட ஆதரவாளர்கள், நம்மளுக்கு திராவிட கட்சிகள்னா நமக்கு யாருமே இல்ல. பிஜேபி காரன் உள்ள வந்து பூந்துருவான். விஜய் ஏற்கனவே வந்து பிஜேபி கைக்கூலி. சீமானா அவன் தமிழ் தேசியம் பேசுற நபர். அந்த நபர் வந்து இது வேற ஏதாவது பண்ணிடுவான். இதுக்குள்ள ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு. நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து நம்ம இந்த கட்சியை உயர்த்தி பிடிக்கிறோம். இவர்களை நம்ம தக்க வச்சுக்கணும்னு சொல்ற ஒரு முறை இருக்குல்ல, அது எவ்வளவு முட்டாள்தனமானதுன்றதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எடுத்துக்கலாம். சுதந்திரத்துக்காக போராடிய காங்கிரஸ் கட்சி அன்றைய காலகட்டங்கள்ல நேருன்னா இவங்கத்தான் பரம்பரையா ஆண்ட பரம்பரையா இனி வருவாங்கன்ற ஒரு நிலைப்பாடு இருந்து அது இந்திரா காந்தி வரைக்கும் தொடர்ந்தது, ராஜீவ் காந்தி வரைக்கும் அது தொடர்ந்தது. அடுத்த பிறகு ஒரு கட்டத்தை நீர்த்து போயிடுச்சு. ஏன்னா தத்துவங்கள் நீர்த்து போவதும் அரசியல்ல வந்து அந்தந்த காலகட்டத்திலும் பிரமாதமாக உயர்த்தி பிடிக்கப்பட்ட தலைவர்களா காலப்போக்குல காணாம போயிடுவாங்க. ஏன் காணாம போறாங்கன்னா அடுத்த தலைமுறை உருவாகும். அடுத்த தலைமுறை உருவாக்கும் பொழுது அவர்கள் இந்திரா காந்தி நேரு காலகட்டத்துல இருந்த தலைமை காலகட்டத்துல நேரு கால பார்த்து கொண்டிருந்த அரசியல் இருப்பாங்களே எல்லாருமே வந்து காலம் முடிந்திருக்கும். அவருடைய காலம் முடிந்திருக்கும். அடுத்தது இந்திரா காந்தி அரசியல் பேசும்போது இந்திரா காந்தி காலகட்டத்தை சார்ந்த மக்கள், இந்திய மக்கள் கவனிப்பாங்க அவங்கள. ஆனா மாசா பேசுறாங்க, சிறப்பா பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். அவருக்கு ஒரு நிகழ்வு முடியும் பொழுது அந்த நிகழ்வு கூட இயற்கை மரணம் அவங்க அடையல. அவங்க வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. அதுக்கும் இந்த சீக்கிய அரசியல் இருக்கு, உலகளாவிய அரசியலும் அதுக்குள்ள வருது. அடுத்தது மகன் வராரு, ராஜீவ் காந்தி வராரு. அவருடைய இன்னொரு அண்ணன் வந்து மரணம் கூட அது கூட ஒரு மர்மமாக பேசப்படுது. அப்ப ராஜீவ் காந்தியை காலி பண்றதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் அரசியல் வருது. அப்ப ராஜீவ் காந்தி காலகட்டத்துல காங்கிரஸ்ல இருந்த இந்திய மக்கள் இப்ப ராகுல் காந்தி காலத்துல நிற்கும் பொழுது ராகுலா அந்த அளவுக்கு யாருமே உயர்த்தி பிடிக்கல, மிகையா பார்க்கல. அதே நிலவரம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கும். எப்படின்னா தலைவர்கள், மாஸ் தலைவர்கள் பிரமிப்பாக பார்க்கப்படுவார்கள். அது எல்லா காலகட்டம் எல்லா இடங்களிலும் இருக்கு. பிரான்ஸ்லயும் சொல்றேன். ஆனா அரசியல் ஓட்டரசியலுக்கு வந்து அது இதுவா மாத்த முடியாது. மாஸ் தலைவர்கள் என்பது அரசியல் தலைவர்களை பத்தி பேசுறது வந்து எங்க மிகையா வராது, இந்திய அளவுல வராது. யூரோப்பியாவிலயும் அமெரிக்காவிலயும் பாத்தீங்கன்னாக்கா அவன் என்ன சொல்ல வரா, இவன் மக்களுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சா அப்படின்னு பார்ப்பாங்க.
இப்ப தமிழ்நாட்டுல கருணாநிதி பார்த்த அளவுக்கு ஸ்டாலின் இல்ல. ஸ்டாலின் பார்த்த அளவுக்கு வருங்காலத்துல உதயநிதி வருவாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு நம்மை சுற்றி அரசியல் நடந்து கொண்டே இருக்கும். அது பிஜேபி, RSS எல்லாம் திட்டமிட்டு சில அரசியல் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு எதிர்கருத்தா இருக்கிற திராவிட கருத்தியலை காலி பண்ணுவது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு திட்டமிடுதல் இருக்கும். பல்லாயிரம் கோடி கணக்கான செலவு பண்ணி அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவது அப்படின்ற ஒரு திட்டமிடுதல் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ஊடுருவணும், திராவிடத்தை உடைக்கணும். இது ஒரு பெரிய தலைவலியா அவங்களுக்கு வலதுசாரிகளுக்கு இருக்கிற ஒரு தென்பகுதியை நோக்கி வர முடியாத அளவுக்கு, தமிழகத்தை கைப்பற்ற முடியாத அளவுக்கு அது ஊடுருவி பெருத்து போய் நிக்குதுன்னா அதுக்கான வேலைகள் செய்யும். அந்த வேலை திட்டங்களை வந்து அரசு நிறுவனங்கள்ல வடமாநில தொழிலாளர்களை வந்து உள்ளிறக்குவது, வட மாநிலத்து தொழிலாளர்களை தமிழ்நாட்டுக்குள்ள அனுப்புவது, இனக்கலப்பை ஏற்படுத்த முற்படுவது, மொழி அழிப்பது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். அதுவும் நடந்துட்டே இருக்குன்றத நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இதெல்லாம் நான் சொல்லி பேசணும்னு அவசியம் கிடையாது. இதையெல்லாம் செய்யற இது இப்ப கட்சி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அதிமுகன்றது இப்ப பிஜேபியோட பினாமியா மாறிடுச்சு. அது வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. இப்போ அந்த தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கே இந்த திமுக தான் படியலக போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கைய இந்த திராவிட கட்சிக்கு ஆதரவா செயல்படுற இந்த அடிவருடிகள் இருக்காங்களா பெரியாரர்கள் கொடுக்கணும். ஏன்னா நாங்க நூலு விவகாரம் கையில் எடுக்கும் போது எதிரிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, நீங்க இதெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் நிறுத்திடுங்க, ஒரு 1.5 வருஷம் தேர்தல் முடிச்ச பிறகு பேசுங்கன்றார் ஒருத்தர், ஒரு திமுக ஆதரவாளர் வந்து. தேர்தல் வரப்போதா இந்த பிரச்சனையை கையில வச்சிருமா. நான் அவர்கிட்ட நான் வந்து கேஸ் விஷயமா பேசிட்டு இருக்கேன், அத பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஒருவேளை அது உள்ள எதுவுமே நடக்கலன்னா நான் தோல்வி அடைஞ்சாக்கா இந்த ஒண்ணுமே எல்லாத்துக்கும் இந்த பொம்பளை வந்து 5 வருஷமா உட்காந்து கத்தின்னு சீன் பண்ணிட்டு இருந்ததுன்னு அது ஒரு வேற விதமா மாத்தலாம். அப்ப நீங்க இந்த அளவுக்கு பயப்படுறீங்கன்னாக்கா அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னா அந்த ஏதோ ஒண்ணு ஒரு பெரிய ஆபத்து உங்களுக்கு கொடுக்க போகுதுனாக்கா அப்ப கேஸ் ஆகட்டும், நான் பேசிட்டே இருக்கேன், யார் கேஸ் ஆக்க போறா? அப்ப வந்து அவர் சொல்றாரு, இல்ல நம்ம முதல்வர் MK ஸ்டாலின் வந்து பெண் உரிமைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப கடுமையான போராட்டம் எல்லாம் அவர் கவனத்துக்கு எடுத்துட்டு போனா கண்டிப்பா செய்வாரு, முன்னுரிமை கொடுப்பாரு. என்கிட்ட வருது, உங்க சேனல்ல பேசின பிறகுதான் இது வருது எனக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா 1.5 வருஷம் முடியட்டும், அவரு வந்துட்ட பிறகு நான் விட்டு எடுத்துன்னு போறேன். நான் சொல்றேன், தேர்தலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க எடுக்கத்தான் இப்ப போய் கொடுங்க. ஏதோ ஒரு அரசியல் காரணங்களால் தடுக்கப்படுதுன்னா இதுல உங்களால எந்த லாபமோ இல்லைன்னாக்கா இந்த கேஸே ஒண்ணுமே இல்லைனாக்கா நீங்க ஏன் இதை கண்டு நீங்க முயற்சி பண்றீங்க? இதை பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அப்போ உங்களுக்கு வாயெடுத்து போய் நிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நூலு விவகாரம் அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துட்டே இருக்குது. எங்கடா செப்டம்பர்ல ஏதாவது கேஸ் ஆக்குங்கனாக்கா சுந்தரவல்லி போய் கோர்ட் விசாரணைக்கு போனாங்க, நீதிமன்ற விசாரணைக்கு, இதுக்கு காவல்துறை விசாரணைக்கு போனாங்க, சுபவி போனாரு, நம்ம குளத்தின்மணி ஐயா போனாருனாக்கா என்னடா இது அப்படின்ட்டு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். அது பார்வையாளருக்கு மக்களுக்கு வேற ஒரு கோணத்தை உருவாக்க கூடும். ஏன்னா இவர்கள் எல்லாம் என்ன மாதிரியான அரசியல பேசிட்டு இருந்தாங்கன்னு இருக்கும் இல்லையா? அப்போ இது ஒரு பக்கம் நடக்கும். இந்த இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா உதயநிதிய எதிர்கொள்றதுக்கு திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவர் தான் விஜய். அதெல்லாம் வந்து மாற்று கருத்து எதுவுமே கிடையாது எனக்கு. நான் ஒரு அரசியல் பார்வையாளரா நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப ஸ்டாலின் இல்லாத காலகட்டம் ஒண்ணு அரசியல்ல வரும் இல்லையா? அவருடைய மறைவுக்கு பிறகு உதயநிதி இதை எப்படி தாக்கு பிடிப்பாரு, உதயநிதிக்கு சம இதுவா யார் நிறுத்தப்படுவாங்கன்றதுலாம் இருக்கும். இப்ப உதயநிதி காலம் முடிச்சாக்கா இன்பநிதி வர இருக்காரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு இந்த மாதிரி திமுக சார்பல மாசு இதெல்லாம் உருவாக்கணும்னாக்கா அதுக்கு அடிவருடி வேலையை வந்து பெரியாரிஸ்டுகள் பார்க்கணும். இப்ப பெரியாரிஸ்டுகள் நிலைப்பாடு எப்படி இதுனாக்கா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொம்பு புடிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கணும் பக்கத்துல. இந்த வேலையை பெரியார் உங்களுக்கு ஒப்படைச்சிட்டு போனாரு. அப்ப இந்த கேள்விகள் வந்து இயல்பா வரும். இது நான் கேட்க மாட்டேன். இப்ப பிறக்கிற 10 வயசு பையன் ஒன்னும் ஒரு 10 வருஷம் போனா 20 வயசு ஆகும். அவன் மொக்கையா பார்ப்பான் பெரியாரிஸ்டுகளை. என்னடா வளர்த்துறீங்க, என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு அவன் வந்து தெளிவா பேசுவான். அவனுக்கு தத்துவ அறிவு இருக்குதோ இல்லையோ, ஆனா அவன் சொந்த சுய அறிவை வச்சு அவன் கேள்வி கேட்பான். அதனாலதான் பெரியார் சொல்றாரு, நான் சொல்றேன்னு கேட்காதீங்க, உங்க சுய அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, நான் ஒரு தகவலை சொல்றேன், அதை ஆய்வுக்கு உட்படுத்துங்க. அந்த ஆய்வு உட்படுத்துறதுக்கு பெரியார் அறிவு தேவைப்படுது. உன் அறிவு ஒண்ணு இருக்கும், அதை யோசிங்க, சிந்திங்க.
முடிவு பண்ணுங்கன்னு சொன்ன அதே பெரியார் சொல்வார், இனி வருங்காலத்தில் பெண்கள் அவர்களுக்கான விடுதலையை அவர்களே போராடி அவர்களே வென்றெடுக்க முற்படும் அளவுக்கு அவர்களுக்கான அரசியல் வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். அதற்கான கல்வியும் அதற்கான தயாரிப்பிலும் அவர்கள் தெளிவா நின்று அவர்களுடைய பொருளாதார தேவை பூர்த்தி கொண்டும் அரசியலுக்கு பேசுவார்கள் வருங்காலத்தில் சொன்ன பெரியார் இயக்கத்துக்குள்ளதான் மதிவதனை உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அதான் சொம்பு பிடிச்ச திமுகவுக்கு இது மேடை பிரச்சாரமா நின்று ஆவணம். இந்த பெரியார் இயக்கங்கள் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப கோபி போன்றவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கோபி சரியான ஒரு கேள்வி வந்து முன்னிட்டுறாரு. பெரியாரிஸ்டுகள் கடவுள் மறுப்பார்களாக இருக்கலாம், 100% அதுல நம்ம அடிச்சு சொல்லலாம், பெரியாரிஸ்டுகள் கடவுள் மறுப்பாளர்கள். ஆனால் இதே பெரியாரிஸ்டுகள் பெண் விடுதலையில சரியான கருத்தியல் கொண்டவர்களாக இருக்கார்களா? விடுதலைக்காக போராடும் பெண்களுக்காக உறுதுணையாக இருக்கிறார்களா? சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு உறுதியாக நின்று சாதி மறுப்பு பேசுபவர்களாக இருக்கார்களான்னு இந்த 2 சப்ஜெக்ட்ல பார்த்தாக்கா எனக்கு இதுல போதாமை கொண்டவர்களாக பெரியாரிஸ்டுகள் இருக்கிறார்கள் அப்படின்னு நான் உணர்றேன்னு சொல்றாரு. அவரு என்ன உணர்த்து? அவரு உணர்த்துக்கு முன்னாடி நான் உணர்ந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஏன்னா சொந்த அனுபவம். இவனுங்க 5 வருஷமா பேசிட்டு இருக்கானோ என்னைய. பிராக்டிகலாவே நீங்க பல இடங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இது அதுக்கான ஒரு தீர்வு இல்லாம தான் போயிட்டு இருக்கு. என்னப்பா இவனுக்கு யாரு வந்து எனக்கு பாதிப்பு கொடுக்கறது? நான் பாதிக்கப்படல, பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நின்று பேசிட்டு இருக்கேன். இவனுங்க வந்து நான் பாதிக்கப்பட்டன்னு உலர்ந்து உட்காந்துக்கிறாரு. இங்க பாருங்க, கருத்துல தெளிவு இருக்கணும், அறிவுல ஒரு நேர்மையா புரிதலும் இருந்தா நம்ம அடின்னு எவனாலும் நடிச்சுட்டு போலாம். குளத்தின் பண்ணி வேட்டையை கைட்டி விட்டு ஓட விடுவார். இப்ப நீங்க பல செய்திகள் என்ன இப்ப பொம்பளைங்கனாக்கா இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். பெரியார் சரவணு மைனர் சேனல்ல உக்காந்துக்கிட்டு நான் இப்படி கேள்வி கேட்கிறேன், நீ இப்படி பதில் சொல்லு, இப்படிதான் இவனுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கானுவோ. இருக்கிற 4 பெரியார் யூடியூப் சேனல்ல உட்காந்து 4 பேர் 4 விதமா அவதூறு பண்ணுவீங்கனாக்கா என்னடா? நான் தமிழச்சு நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், நேரம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். நீங்க 4 பேரும் சேர்ந்து தமிழச்சு வச்சு ஒரு இது போட முடியுமா? நீயே பகுத்தறிவாய்த்தான், நீயே பெரியாரிஸ்ட் தான், நானும் பெரியாரிஸ்ட் தான். ஆமா, பிச்சிரு ஓடுவானு. அதான் இவங்களுக்கு வந்து திமுகவை தாண்டி பெரியாரில் தொட்டு தொட்டு பேசுவாங்க. ஆணித்தரமா சமகால நிகழ்வோடு தத்துவத்தை பொருத்தி பேச தெரியாதவர்கள் இந்த பேரப்பாங்க. எவன் வச்சா மைனர் பேர் இவனுக்கு? நீ ஒரு பெரியாரிஸ்டா உணர்ந்த தருணத்துல உன் பேரை நீ மாத்திருக்கணும். என்னடா கன்றாவியா இருக்குது, அசிங்கமா இருக்குது, மைனர் பேரை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன். உனக்கு கையில காதெல்லாம் இது மல்லிகைப்பூ கட்டிட்டு சுத்திட்டு இருக்கோம், உட்காந்து பேச உள்ள இவனுக்கு ரேஞ்ச் இப்படிதான் இருக்கு. இந்த போலி பெரியாரிஸ்டுகள் பெண்களை இழிவு செய்வதாக கூறிக்கொண்டு இப்ப தமிழ்நாட்டுல, ஐயோ நான் ஒருவேளை தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தனாக்க இவ்வளவு நேரம் உட்காந்து இருப்பனா உயிரோட இருப்பனான்னு எனக்கு தெரியல. மைனர் கோவப்படுறான், பெரியாரிஸ்டுகள் உயிருக்கு ஆபத்தான்னு. ஏன்டா நான் 2022 வந்திருக்க போது என்ன என்ன பண்ணீங்க? அந்த வீடியோவை நீங்க கட் பண்ணி கொடுக்குற, நீங்க அதை வெளியிடுங்க தயவு செய்து. நான் வந்து எழும்பூர் நீதிமன்றத்துல லைவ்ல நான் பேசும்போது சொல்றேன், நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்கு, திராவிடர் விடுதலை கழகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றேன். நான் சொன்னது வந்து இந்த குளத்தூர்மணி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு புரட்சிகர இயக்கங்கள்ல இருக்கிற ஒரு அணுகுமுறை. அந்த அறிக்கையை தான் நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நான் பேசி வைக்கிறேன். இவரு வந்து சம்பவம் பண்ண வரேன்னு சொல்றாங்க, தமிழச்சி ஏதோ பண்ணிடுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல எத்தனை பெரியார் திவிகாவில இருக்கீங்க, மயிலாப்பூர்ல. அவரு இல்ல உங்க கணக்குக்கு ஒரு 100 பேர்னே வச்சீங்க. நான் வந்து ஒரு கோடியா மாத்துறேன். 1 கோடி திவிக பெரியார் மயிலாப்பூர்ல உட்காந்துட்டு இருக்கீங்களே வச்சீங்க. 100 கோடி பெரியார் கருத்து இருக்கும்ல, கேட்கணும். ஒரு பெண் எதுக்காக வர? நானும் சாரதான்ற ஒரு பெண்ணும் போறோம், 2 பேர் போறோம். அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் ஒரு 30 பேர். நான் அந்த அலுவலகம் உள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க வந்து வெளியிலே தடுத்து வச்சுட்டாங்க. எட்ட பார்த்தாங்க 30 போலீஸுக்கு மேல அதிகமாக நிக்கிறாங்க. எங்க 2 பேருக்கும் தெரியல போலீஸ் எதுக்காக அவ்வளவு பேர் அங்க நிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்கேயோ ஏதோ சம்பவம் நடக்குது போல, நமக்கு எதை பார்த்தாலும் சம்பவமா இருக்குது, அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது போல, அதுக்காக போலீஸ் வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு
இவர்கிட்ட வந்து ஒரு அந்த அலுவலக பொறுப்பாளர் விஜயகுமார் ஒருத்தர் இருக்கிறார். கொஞ்சம் அந்த அலுவலகத்துக்கு இப்போ எனக்கு அந்த அலுவலகம் எங்க தெரியல. அந்த தெருவுக்கு வெளியிலே வந்து நிக்கிறாங்க. நான் இது மாதிரி டிவிக்கு அலுவலகம் எங்க இருக்குன்னு கேக்குறேன். நீங்க சொல்லுங்க, எதுக்காக வந்தேன்னு சொல்லுங்க அப்படின்னு. இல்லங்க, நீங்க அலுவலகம் எங்க இருக்குன்னு காட்டுங்க, நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு. இல்ல, நீங்க சொல்லுங்க, நீங்க எதுக்காக அங்க போறீங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா உமாபதின்னு வரும்போது இந்த மூச்சு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அவரு வந்து மக்களுக்கான களப்பணியில மக்களுக்காக போராடி மக்களுக்காக போராட்டம் நடத்தி சிறை வரை சென்று வரும் ஒரு மிக சிறந்த அருமையான தோழர் அவரு. அவரு வரவ அதான் இவரு உமாபதியாச்சான்னு சொல்லிட்டு, தோழர் இது மாதிரி உங்க கூட பேசணும்னு. என்ன பேசணும், இங்கேயே சொல்லு அப்படின்னாரு. அப்படி பேசுற தோழியை பார்த்தோன்னே என்னடா இப்படி நம்ம திரும்ப தன்மையா, ஏன்னா நாம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த தோழர்களாம் ஜனநாயக தன்மைப்படுத்தப்பட்டவர்கள், பெண்களை மதிப்பவர்கள், என கருத்தியல்வாதிகள், பெரியாரிஸ்டுகள் இல்லையா? அது எப்படி நமக்குள்ள அவ்வளவு பெருசா பெரியாரிஸ்ட் பில்டப் பெரியாரியவாதிகளா இப்படி எல்லாம் இருப்பாங்க. நாங்க பில்டப் நான் எனக்குள்ள அது ஓடுது அந்த எண்ணம். வாங்க அலுவலகத்துல போய் பேசுவோம், நான் மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், எங்கே பேசு, இங்க எதுக்கு வந்த அப்படின்றாரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது எதிர்க்க இருக்கிற வீடியோ போடுறாரு செல்போன் எடுத்து. அப்பதான் ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஏதோ ஏற்கனவே ஏதோ ஒரு பிளானோட இருக்குன்னு அப்பதான் எனக்கு என்னுடைய அறிவு இருக்கு இல்லையா, என் சொந்த அறிவு வந்து சொல்லுது. எனக்கு பெரியார் அறிவு சொல்ல, பகுத்தறிவு எனக்கு சொல்லுது. அங்க ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறாங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்கும் நாமளும் ஆதாரத்துக்கு எடுப்போம்னு சொல்லிட்டு சார்தாட்ட என்னுடைய போனை கொடுத்து என்னுடைய பேஸ்புக்கை திறந்து நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, நேரலையில போடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து மனு கொடுக்க வந்தோடனே, உன்னை எவன் நாசம் பண்ணா, திருச்சி பெரியார் சரவணன் வீட்டுக்கு அங்க போய் கொடு, அங்க போய் போராடு ரோட்ல, இங்க என்னத்துக்கு வந்த அப்படின்னு கேட்கும். இது என்ன வகையான அணுகுமுறை, என்ன விஷயம்னே தெரியாது, எதுக்காக உங்களுக்கு பதட்டம் வருது, உங்க குளத்தூர் மணியை காப்பாத்துறதுக்குலாம் இப்படி மாமா வேலைக்கு மாமாவுக்கு எடுப்படி வேலை பார்க்கறதுக்கு இப்படிலாம் செய்வீங்களா? இது பெரியாரியம் கிடையாது. இது பெரியாரிய சிந்தனை சார்ந்த நடத்தை கிடையாது, நடவடிக்கை கிடையாது. பெண்களை எப்படி கண்ணியமாக நடத்த வேண்டும் என்ற அறிவு இல்லாத எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அது வலதுசாரியாக இருந்தாலும் சரி, இடதுசாரியாக இருந்தாலும் சரி, கண்ணியமற்றவனுக்கு அரசியல் பேசும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? அரசியல்வாதிகள் தேர்தலைகளாக இருப்போம். நாங்க வந்து பெண்களை பாலியலாக பயன்படுத்திக் கொள்வோம், எங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, எங்களுக்கு நாங்க சிறப்பு சலுகைகள் கொடுத்து எப்படி வேணாலும் நாங்க பேணி கொண்டாட்டமான வாழ்க்கையில இருப்போன்றது. இந்த தமிழ்நாட்டுல தேர்தலைகள் இப்படிதான் அரசியல்வாதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னை போன்ற பெண்களுக்கு தெரியும். ஆனா பெரியார் பெயரை சொல்லிக்கொண்டு கருஞ்சட்டை மாட்டிக்கொண்டு சுபவி ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க, திராவிடர் தமிழர் பேரவை. அதுல துணை பொதுச் செயலராக இருக்கிறவங்களுக்கு ஆசை நாயகி, அவருக்கு பட்டம் கொடுத்து பதவி கொடுத்து அவரை அனுபவித்துக் கொண்டு அது திருமணம் கலந்த உறவு என்று கூறிக்கொண்டு இவர்கள் எல்லாம் நாம வந்து தோழர் சமூக நீதிக்காக கண்காணிப்பு குழுவில் இருக்கிற தோழர் நாங்க பேசிட்டு உட்காந்துருக்கணும். அப்ப இந்த அரசியல், இந்த ஆபத்தான அரசியல், ஆபத்தான வேலைகளை செய்து கொண்டது அரசியல். அவருக்கென்று ஒரு நான் வந்து அடிமையாவே வாழ்ந்து சாவன்னு ஒரு முடிவுக்கு சுபவி வந்துட்டாரு. திமுகவை வந்து நான் விமர்சனம் இன்றி ஆதரிப்பேன் ஏற்கனவே வந்து பேசிட்டாரு. அவருக்கு சொந்த அறிவு கிடையாது, எதுவும் கிடையாது. எனக்கு வந்து படி அழைச்சாக்கா நான் வந்து என் அறிவை விட்டுட்டு நான் எல்லாத்தையும் பேசுவேன்றவனுக்கு எதுக்கு கருப்பு சட்டை, எதுக்காக பெரியார்? பெரியாரையும் கருப்பு சட்டையை போட்டா தமிழ்நாட்டுல யாருக்கும் வந்து பிழைக்கிறதுக்கு என்னுமே கிடையாது. பெரியார் பேரை சொன்னா ஓரளவுக்கு படி அளக்கலாம், கல்லா கட்டலாம், குரல் நிதி பெறலாம். இந்த கதையை நான் இதுல எப்படி நான் உணர்ந்தேன்னாக்கா, திராவிடர் விடுதலை கழகத்துல இருந்து சண்முகம்ன்ற ஒருத்தவர் தி.க. சண்முகம் வெளியேறவர் ஒன்னொரு பெரியார் இயக்கம் உருவாக்கல. அவரு வந்து தோழர் களம்னு ஒரு உருவாக்குற கரூர் பகுதி. அந்த கரூர் பகுதி எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப கனிம வளங்கள்லாம் சூறையாடப்படும் ஒரு பகுதியாக அது இருக்கு. அங்க வந்து நிறுவனங்கள் கிட்ட போய் நிதி வசூலிப்பது. அதுல வந்து அந்த கும்பல்ல இருந்த பெரியாரிஸ்டுகள், ஏன்னா திராவிடர் விடுதலை கழகத்துல இருந்தாக்கா எல்லா நிதி திரள் நிதிகள் எல்லாமே குளத்தூர் மணிகிட்ட தான் போகும். குளத்தூர் மணி தான் வந்து அது அமைப்புக்கு இந்த போராட்டத்துக்கு கொடுக்கறதா அல்லது அது வேற என்ன பண்றாருன்றது அவரு சார்ந்தது. அவர்கிட்ட போய் கணக்கெல்லாம் போய் கேட்க முடியாது. கிடைச்சதெல்லாம் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துடணும். அவரு அதை வச்சுக்கிட்டு இதுல என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரு பார்க்கணும். அதுல வந்து புறங்கையில தேனை எடுத்தவனாக்க நானா போனான்ற கதைக்கெல்லாம் நம்ம போக முடியாது. அப்படியான பொய்யான குற்றச்சாட்டம் நான் வந்து குளத்தூர் மணி மீது வைக்க முடியாது. ஆனா பெருநிறுவனங்கள்ல
திராவிடர் விடுதலை கழகம் நிகழ்வு நடத்துறதுக்காக பணம் வாங்குவது நடக்குது. இங்க பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் உட்பட அனைவருமே வந்து நிகழ்வு நடத்தும் பொழுது மக்கள் கிட்டதான் நாங்க வந்து பணம் வந்து வாங்குறதுக்கு பிரான்ஸ்ல யூரோப்பிய கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட வந்து இருக்கிற கம்பெனில போய் முதலாளிகள் கிட்ட போய் பணம் வாங்கக்கூடாது. மக்களுக்காக அரசியல் பேசுறோம், மக்கள் கிட்ட தான் நம்ம வந்து திரள் நிதி பெறணும், நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வர மக்கள் கிட்ட தான் கேட்கணும். அது ஒரு கொள்கையா வச்சிருக்காங்க. ஆனா இந்தியாவுல அப்படி கிடையாது. இந்த வணிக நிறுவனங்கள் கிட்ட பணம் பெறணும், பணம் கண்டிப்பா அவங்க கொடுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பிரச்சனை வந்தா இவங்க கிட்ட வந்து முறையிடுவாங்க. அப்ப திரள் நிதி பெற்ற தோழர்கள் 10 பேர் இருக்காங்கல்ல, எவனா அவன் எங்களுக்கு பணியாளர்களை போய் காலி பண்ணது போய் இவங்க போய் நிக்கணும். அப்ப இந்த வடிவம் எப்படி மாற்றப்படுது பாருங்க. திரள் நிதி என்பது புரட்சிகர இயக்கங்களின் நடைமுறையில் உள்ள ஒரு செயல் திட்டம். பிரான்ஸ் உட்பட உலகம் முழுதுமே அது திட்டம் தான். ஆனா இந்தியால வந்து அதே வந்து நீங்க அரசியல் கட்சிக்கு இல்லைங்க, அரசியல் கட்சிகளும் கூட எல்லாம் வசூல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்து அங்கீகாரம் பெற்ற வசூலாகவும் நடக்குது. அது